இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு இரும்பு தவா வச்சுக்கோங்க. அதில் பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை போட்டு 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி செவக்க எடுத்து வச்சுருங்க. ஹோல் ப்ரெட்டாக பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டை வந்து 9 பீசஸாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு இது கூட வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், சிக்கன் கபாப் மசாலா, அப்புறம் டொமேட்டோ சாஸ். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் தான் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆரிக்கணும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா இந்த சில்லி ப்ரெட்டை வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக்கும். நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலையும் கம்மம் கட்டும். வாழ்க